ஸோ படம் எப்படி இருக்குன்னா மகிழ் எப்படி பேசினாரோ சார்ஜ்லெஸ்ஸா அதே மாதிரி மீடியமா இருக்கு படம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் பஞ்ச் டைலாக்கோ ஒரு மசாலா மூவிஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் கண்டென்ட் ஓரியன்ட் மூவி. ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா ஸ்லோவா இருக்கும். சபரிக்கான ஸ்டார்டிங் உச்சத்துல ராக்கெட் உச்சத்துல ஏறிச்சு படம் 15 minutes. நெக்ஸ்ட் ஒரு 45 minutes அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்லோவா போகுது. ஏன்னா ஆரம்பிச்சாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ங்கிற மாதிரி அப்படியே போகுது. அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணும்போது லாஸ்டா அம்மாவோட ஸ்டே பண்றேன்னு த்ரிஷா கிளம்புறாங்க. விட போகும்போது கிட்னாப் பண்ணிடுறாங்க த்ரிஷாவை. ஸோ இதை தான் வந்து கதையா எடுத்து வச்சிருக்காங்க. மியூசிக் தாங்க டாப்பு. உங்களுக்கு இங்கிலீஷ் மூவி பார்த்த ஃபீல அனிருத் பக்காவா கொடுத்துருக்காரு. அனிருத்தை பாராட்டியே ஆகணும். ஹீஸ் அ ஜெம் சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காரு அவர். அவருனால இந்த படம் வந்து ஓடும் உங்களுக்கு. இதுவே வேற யாராவது போட்டு டக்க டக்குன்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி படம் ஸ்லோவா இருக்கு, இன்னும் ஸ்லோவா இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கறது ஒரு உயிர் கொடுக்கறதே அனிருத் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே பார்க்கலாம். இதுல வந்து அந்த ஒரு டிவோர்ஸான ஒரு ஃபீல் எப்படி இருக்கும், கடைசியா திருப்பி புரிஞ்சு சேர்றாங்கல்ல அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அதை காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஸ்லோவா தான் இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு. எனக்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour தாண்டினதுக்கு அப்புறம் அஜித் ஏன் இந்த படத்துக்கு ஒத்துக்கினாருன்னு கூட தோணுச்சு. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்கு. போரே அடிக்கல. த்ரிஷா வந்து சைலண்டா வர்றது போறது தான், பெருசா ஒன்றும் ரோல் கிடையாது. த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க காஸ்டியூம்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அர்ஜுன் எப்போதும் போல நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் தானே அவருக்கு, அவர் தான் வில்லன். அவரும் ரெஜினா தான் வில்லன். அதுவும் ரெண்டுமே அர்ஜுனும் அந்த வில்லி ரெஜினாவும் பாத்தீங்கன்னா போத் ஆர் பேஷன்ஸ். அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் மீட் பண்றாங்க. போத் ஆர் பேஷன்ஸ். அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம சில சைக்கோஸ்க்காக இருப்பாங்கல்ல, அவங்கள அடிச்சு போட்டு தப்பிச்சு வெளியே வந்து ரெஜினா வந்து அவங்க அம்மா அப்பாவே கொலை பண்ணிட்டு பணத்துக்காக எல்லா வேலையும் தப்பான வேலையும் எல்லாமே பண்ணுவாங்க. தட்ஸ் கால் ரெஜினா அண்ட் அர்ஜுன். அதான் கேரக்டர். ஸோ இப்படிதான் படம் கொண்டு போயிருக்காங்க. படம் ஒன் டைம் வாட்ச் 10 out of 7 கொடுக்கலாம். மகிழ் வந்து 1000 கோடிலாம் அடிக்கணும் நினைச்சாங்கன்னா you have to learn a lot. இன்னும் ஒரு டைரக்ஷன் நிறைய கத்துக்கணும். அப்படிதான் இருக்கும். ப்ரோ சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு படம் ஃபிளாப் நினைச்சேன். அழுதுகிட்டே வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். என்னடா இது போச்சு, அவ்வளவுதான் நம்மள வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா உண்மையா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. படம் தரமா இருந்துச்சு. அஜித் சார் ஃபேன்ஸ், வெரியன்ஸ் எல்லாரையும் தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸ், அஜித் சாரோட ஹேட்டர்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கிற அளவுக்கு சூப்பரா எடுத்துட்டாங்க. எல்லாருமே பார்க்கலாம். அப்படி ஒரு கண்டென்ட் தான் படம். அஜித் சார்லாம் எந்த இடத்துலயுமே அஜித்தா காட்டல. கண்டென்ட், ஒன்லி கண்டென்ட். அதுதான் படமே. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தரமா இருந்தது ப்ரோ. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபைட் எல்லாம் வரும். ஒரு சீனும் வந்து ஃபைட் எல்லாம் சும்மா தரமா வேற லெவல்ல இருந்தது. அந்த அளவுக்கு தீயா இருந்ததுன்னு சொல்லலாம். மியூசிக் அனிருத் சார் வந்து சாங்ஸ் வந்து பெரிய லெவல்ல பண்ணலனாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பரா அந்த பிஜிஎம்லாம் கனெக்ட் பண்ணிட்டாரு. நல்லா அந்த பத்து கீச்சுலாம் உண்மையா எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சீட் எட்ஜ்ல தான் பார்த்தாங்க செகண்ட் ஹாஃப். அந்த அளவுக்கு தரமா இருந்தது. த்ரிஷா மேடம், ரெஜினா கசாண்ட்ரா மேடம், படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டருமே ரொம்ப தரமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை. ஸோ அஜித் சாரம் பார்த்தோம்னா இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம். அவனை என்ன நீங்க கத்திக்கிட்டே இருக்கிறீங்களா கடந்த 2 வருஷமா, இருங்க உங்களை ஆஃப் பண்றேன்னு வெறும் கண்டென்ட் மட்டும் மெச்சூரிட்டியா ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங். இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஜித் சார் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டைரக்டர் மகிழ் திருமேனி சார். தன்னுடைய 6 அறிவை பயன்படுத்தி பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதுல வந்து மகிழ் சார் வந்து அந்த ஒரு வேலையை பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த இடத்துல ஆடியன்ஸ அவங்க ஆக்ஷன்லாம் சூப்பரா. அஜித் சார் த்ரிஷா மேடம் விட அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லீடு அதிகமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லீடு இருக்கு. பட் சூப்பரா இருக்கு. அவங்களுடைய ரெஜினா மேடம்லாம் இந்த படம் ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கு படம். அஜித் சாரோட ஃபேனா வெறியனா நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருக்கு. இப்போ வர்த் வாட்சிங் தான். 2 years வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து வர்த் வாட்சிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்ஷன் இல்லாம லவ் ஆகும், செகண்ட் ஹாஃப் ஆக்ஷனா போகுது. போரிங் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவரோட ரோலே வந்து சட்டிலா தான் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா அவரோட பிரசன்ஸ் தான் வந்து நம்ம ஸ்கிரீன் ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிருக்கோம். அஜித் சாரோட ஆக்ஷன் கீழ் கொஞ்சம் நிறைய கொடுத்திருக்காங்க. அஜித் சார் கம்மியா கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்குமே அதான் தோணுச்சு. அர்ஜுன் சார் தான் டாமினேட் பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா தட்ஸ் ஃபார் தல ஃபேன்ஸ். சோ அடுத்த படத்துக்கு தான் எல்லாரும் குட் பேட் அக்லிக்காக வெயிட் பண்றாங்க. இந்த படம் அத பூர்த்தி பண்ணுச்சா? கண்டிப்பா பண்ணுச்சு. வர்த் வாட்சிங் அண்ட் வர்த் வெயிட்டிங் தான் சொல்றேன். ஆஃப்டர் 2 years அவரோட தடைக்கு எதுவும் காரணம் இருக்கா படத்துல?
புரியல. தடை போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஏதாவது காரணம் இருக்கா? அதுக்கு காரணம் அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும். பட் வந்து லைக் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்றது கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருந்தது கொஞ்சம். பட் அது வந்து போத் வாட்சிங் போத் வெயிட்டிங் அப்படிதான் இருந்துச்சு. செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்ததுங்க, எல்லா சீன்ஸுமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சட்டிலா இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவல்ல இருந்தது மூவி. மியூசிக் சூப்பரா இருந்ததுங்க, பிஜிஎம் நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருந்தது. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பா ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரா பண்ணியிருக்காங்க, அவரோட எஃபர்ட்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே தெரிஞ்சது. அண்ட் இட்ஸ் அ டேரக்டர்ஸ் மூவி, அதுவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட ரோல் பாக்குறப்போ வந்துட்டு ப்ரெசென்ட் வந்து லைக் அந்த ஸ்கிரீன்ல அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் தான் டாமினேட்டிங். ஆமா, செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி இருக்கு.